ஒரு நிமிடம் இன்று நீங்கள் தேவனுக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்க கேட்கலாம், எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நீங்க கேட்கலாம். நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு தேவன் ஏற்கனவே நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், செய்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொன்னீர்களா? சரி, எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துக்கலாங்களா? நம்ம உயிரை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் நைட்டு படுக்கிறாங்க, தடிக்கு விழுறாங்க, உயிர் போயிடுது. பணம் இருக்கு, ஆனா உயிரை காப்பாற்ற முடியல. ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார் பாருங்களா, அதுக்காக நன்றி சொல்லலாமா? இரண்டாவது, ஒவ்வொரு நாளையும் கொடுத்ததற்காக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, நைட்டு படுக்கிறாங்க, காலையில எழுந்திக்கிறதுல. அவங்கள அங்க நேத்து பார்த்தேங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா இறந்துட்டாங்களாம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுத்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. மூன்றாவது, கஷ்டத்தில் நம்மை காத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஒவ்வொரு கஷ்டத்தில இருந்தும் இதுல இருந்து நம்ம மீண்டுருவோமா, திரும்பவும் நம்ம எந்திரிச்சிருவோமா, இந்த கஷ்டம் என்ன அப்படியே ஆழ்த்திடுமா அப்படின்னு நம்ம நினைச்ச நாட்கள் உண்டு அல்லவா? அதுல இருந்தெல்லாம் இயேசுப்பா நம்மளை காத்திருக்காரு, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். நான்காவது, நாம் கேட்காமலே கொடுத்த ஆசீர்வாதங்கள் உட்கார்ந்து நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, நான் கேட்காமலே இயேசுப்பா நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கிற ஆசீர்வாதங்கள் தாமதிக்குது என்று சொன்னால் தேவன் கட்டாயமாய் அவர் குறித்த நேரத்துல அதை நம்மளுக்கு அவர் கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவது, நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லலாம் இல்லையா? ஏன்னா மனிதர்கள் நம்மளை நம்பி கழுத்தறுக்கிற இந்த காலங்களில நம்பி இருப்போம், இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்து கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்கள நம்பி போகும்போது எத்தனையோ மனிதர்கள் நம்மளை கைவிட்டு இருக்காங்கல்ல. ஆனா ஏசப்பா நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருந்து நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் பாருங்க, நம்மளை கைவிடாது காத்து கொண்டிருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லலாம். பைபிள்ல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது எவ்வளோ நல்ல வசனம் அல்லவா? நமக்கு பிடித்தது நடந்தால் மட்டும் நன்றி சொல்ல வேண்டாம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நேரங்களிலும் தேவனை நம்பி நன்றி சொல்லலாமே. நன்றி சொல்ல பழகி கொள்ளலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. Thank you.